5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை நேற்று முதல் மீண்டும் தொடங்கியது. கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் இண்டிகோ விமானம் நேற்று சீனாவுக்கு சென்றது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சீன பெருநில பகுதிக்கும் இடையே 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேரடி விமான போக்குவரத்து இரு நாடுகளின் உறவை சீரமைக்கும் நோக்கில் நேற்று முதல் மீண்டும் தொடங்கியது. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் இந்த சேவையை மீண்டும் தொடங்கிய முதல் நிறுவனமாகும். நேற்று இரவு 10 மணிக்கு இண்டிகோவின் கொல்கத்தா குவாங்ஷுங் இடையேயான விமானம் புறப்பட்டுச் சென்றது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்து அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தொடங்கப்படுவதை குறிக்கிறது. கோவிட்-19 தொற்றுநோய் மற்றும் 2020இல் கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதல்களை தொடர்ந்து இந்த விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்த சேவை மீண்டும் தொடங்கப்படுவது இரு நாடுகளின் உறவுகளில் படிப்படியாக இயல்பு நிலையை ஏற்படுத்தும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரடி விமான போக்குவரத்து வர்த்தக பயணிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்து வணிகம் மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இண்டிகோ நிறுவனம் நவம்பர் 10 முதல் டெல்லி குவாங்ஷுங் இடையே தினசரி நேரடி விமானங்களை இயக்கவும் திட்டமிட்டுள்ளது. மேலும் சீனாவைச் சேர்ந்த சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நவம்பர் 9ஆம் தேதி முதல் ஷாங்காய் டெல்லி இடையே விமானங்களை மீண்டும் தொடங்க உள்ளது. 5 ஆண்டு கால முடக்கத்திற்கு பிறகு விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படுவது ஆசியாவின் இந்த இரு பெரும் சக்திகளும் எச்சரிக்கையுடன் உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்பும் நடவடிக்கையாக உள்ளது.